ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பிரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான நைட் டின்னர் தாங்க பார்க்க போகிறோம். இதை என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எங்களுக்காக செஞ்சாங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்க போய் தான் அதை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த நைட் டின்னர் செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு, அப்புறம் 1 கப் அளவு அரிசி மாவு, ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது மூணையும் போட்டதுக்கு பிறகு நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் இப்படியே கிண்டிகிட்ருக்காங்க. இது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை மாவு பார்த்துக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா வராது. ஏன்னா இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தோசை வறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மேக்ஸிமம் நைட் டின்னருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுக்கணும். கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், குடமிளகாய், தக்காளி, பீன்ஸு, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த மாவில் 1 பை 1 ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிட்டாங்க. சீரகம் போட்டதுக்கு பிறகு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணுறாங்க. இந்த காய்கறி ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ரொம்ப பெரிய லெவல்லலாம் நம்ம நிறைய காய் கட் பண்ணலாம் தேவை கிடையாது. சும்மா ஒரு கை அளவு இருந்தாலே போதும். அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தோசைக்கல்ல நம்ம தோசை மாதிரி ஊற்றி வேண்டியது தான். அப்படியே மேலாப்பில் ஊற்றுனா போதும், தேய்ச்சி விடலாம் தேவையில்லை. இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி லைட்டாக அப்படி ஊற்றி விட்றாங்க. இதை ஃபுல்லாக கரண்டி வச்சு அப்படி தேய்ச்சி விடலாம் இல்லை, லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். இது வெந்ததுக்கு பிறகு அது சுடும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதோடய டேஸ்ட் அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை தான். நார்மல் தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.